உன்னால முடியாதுன்னு அர்த்தம் சொல்லக்கூடாது. நான் தான் சொல்றேன். என்னால முடியாதுன்னா ஐ ஹேவ் டு டெல். யாரால முடியாதுன்னா அது எப்படி முடியாதுன்னு நீ சொல்லலாம். அந்த முடிச்சே காட்டணும்ன்ற ஒரு வெறி வரும் எனக்கு. அந்த கம்பல்சரி கொஸ்டினை பார்த்து பயந்துடாதீங்க. ஏன்னா கம்பல்சரி கொஸ்டின் வந்து உங்களோட கான்பிடென்ட்டை பிரேக் பண்றதுக்காகவே கேட்கலாம். முடியாததே கிடையாது. அதாவது விதியும் மதியால் விளையலாம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன எஃபர்ட் போட்டாலும் அதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு ரிசல்ட் இருக்கும். Hi guys, today we have an amazing podcast and an amazing guest. October 17th was Sir's birthday when Sir turned 60 years, and October 30th were when the results of CA Inter Group 1 came, and Sir cleared CA Inter Group 1 when he was 60 years old. How I got to know about Sir, I'll give you a small introduction. In all the podcasts we're going to do, this is going to be my most favorite one. I was invited to Salem Sikasa for an online session to give motivation to CA students. About 40-50 students joined that Zoom session, and in that session, there was one student, Vijay Raghavan sir, who was there as a student. And then sir told he's 60 years old studying for CA Inter back then before September exams. That time the session turned opposite. We all got motivated. We turned the video on for sir, and sir spoke about his journey. And that's when I thought, that day only 50 to 60 students got benefited in that session. Why not we do a full podcast after Sir's exams, talking about Sir's journey of starting CA in the age of 57, clearing CA Inter at the age of 60, and much more about Sir, his life and his life lessons to all of you. Welcome, Sir. It's a privilege to have you on the podcast. வெல்கம். I just want to know a little bit about your early life, sir. Before CA, how was your life? Before, I think you took up CA, நீங்க 57ல CA எடுத்தீங்க. அதுக்கு முன்னாடி உங்க லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா சார்? நான் வந்து 1981ல ஐ கம்ப்ளீட்டட் +2. சூப்பர். அதுக்கப்புறம் டியூ டு மை ஃபேமிலி சுச்சுவேஷன், எங்கள் அப்பா வந்து சமையல்காரராக இருந்தார். ஓகே. ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்போல்லாம் எங்கள் மாமா சித்தி இவங்க தான் படிக்க வச்சாங்க. ஸோ 3 வயசில் நான் வந்து அம்மா அப்பா விட்டுட்டு ஐ கேம் டு மை அங்கிள்ஸ் ஹவுஸ். தென் ஆஃப்டர் +2 ஐ கோயிங் ஃபார் ஜாப். ஃபர்ஸ்ட் ஒரு பெயிண்ட் கம்பெனியில் இருந்தேன். அப்புறம் மறைமலை நகரில் ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பெனியில் எலக்ட்ரீஷியன் ஹெல்ப்பராக இருந்தேன். தென் ஐ வென்ட் டு ஒன் ஆடிட்டர். ஓகே. அப்போ வந்து ஆடிட்டர் சீதன் ஒருத்தர் அங்கே வருவார். அவர் வந்து என்னை ஏவிஎம்க்கு ஃபினான்ஷியல் கண்ட்ரோலராக இருந்தார். அவர் என்னை ஏவிஎம்மில் வந்து அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் வேணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனார். ஸோ +2ல் ஃபுல்லாக நான் ஐ வாஸ் ஸ்டடிடு சயின்ஸ் குரூப், பியூர் சயின்ஸ் இன் தமிழ் மீடியம். அப்புறம் 2 வருஷம் படிக்கல. தென் ஆஃப்டர் ஜாயினிங் ஏவிஎம் ஐ காட் லோன் அண்ட் ஐ ஸ்டார்டட் பிகாம் இன் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி. பிகாம் ஏதோ தடுமாறி ஐ கம்ப்ளீட்டட் இன் 3 years. தென் ஐ ஸ்டார்டட் எம்காம். எம்காம் போடும்போது ஆடிட்டர்ஸ் இதை கேட்டது, என்ன ப்ரொஃபஸராக போகிற ஐசிடபிள்யூ பண்ணு அப்படின்னாரு. அப்போ வந்து எனக்கு இப்போ ஆர்டிகல்ஷிப் பண்ணாமல் நம்ம சிஏ பண்ண முடியாது. ஆர்டிகல்ஷிப் பண்ணும்போது வி கேனாட் ஒர்க் அதர் பிளேஸு. ஸோ என் டியூ டு ஃபேமிலி சுச்சுவேஷன் என்னால் அது வேலை பண்ணாமல் இருக்க முடியாது. பைசா வேணும் மாதம். அதனால் நான் வந்து சரி நான் ஐசிடபிள்யூ ஜாயின் பண்ணேன். 1987ல் ஐ ஜாயின்ட் ஐசிடபிள்யூ. அப்புறம் ஏவிஎம்மில் ஒரு 5 years. Then I got selected in staff selection and I worked in AG's office for 2 years. Then I got selected in bank, BSRB. Then I joined in Canara Bank in 1989 December. பேங்க்ல சேர்ந்த அப்புறம் அடிஷ்னலாக அந்த பிக் எம்காம் அண்ட் ஐசிடபிள்யூக்கு இல்லாமல் சிஐஏபி, சர்டிஃபைட் அசோசியேட் ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கர்ஸ், அதுவும் சேர்ந்துடுது. ஸோ இது 3மே மாறி 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 ஃபைல் ஆகிட்டே இருப்பேன். அப்புறம் ஐ ஸ்டாப்ட் எவ்ரி திங் அண்ட் ஃபர்ஸ்ட் ஐ கம்ப்ளீட்டட் சிஏஏபி பிகாஸ் 2 increments are there. Then I completed MCOM. Then 2008 I completed ICAA. 21 years. I think it will be Guinness record. Okay, so at 60 years you now finished CA Inter Group 1. And எந்த ஏஜ்ல நீங்க CMA முடிச்சீங்க சார்? இல்லை சிஎம்ஏ வந்து முடிக்கும்போது 1964ல் பிறந்தேன். 36 + 44 years. Okay, so you took 21 years for completing CMA. ஆமாம், சிஎம்ஏ கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் பேங்க்ல என்னோட ரோல் மாறிட்டு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனேன். கோர் பேங்கிங் மைக்ரேஷன்லாம் அங்கே பண்ணுவோம், டீமாக உட்காந்து பண்ணுவோம். அதனால ஐ ஸ்டார்டட் எம்சிஏ. ஓகே. எல்லாம் முடிச்சேன். ஒரு 3 பேப்பர் பெண்டிங், அது ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிட்டேன். 3 பேப்பர் பெண்டிங் இது. தென் ஐ வென்ட் பிரான்ச்சில் போனால் கரெக்டாக Q2 லீவ் போட முடியாது, பேலன்ஸ் ஷீட்டுவாங்க. ஸோ அதை அப்படியே விட்டாச்சு எம்சிஏ. இது பேங்க் அவர் ஆடிட்டர்ஸ் இல்லாமல் தே வில் ஆஸ்க், சார் நீங்கள் சிஏ பண்ணலாமா சார், ஏன் உங்களுக்கு வந்து டைரக்ட் என்ட்ரி இருக்குது, நீங்கள் வந்து இன்டர் முடிச்சுட்டு ஆர்டிகல்ஷிப் பண்ணலாம்,
பேங்க்ல இருந்து எப்படி நீங்க என்ட்ரு முடிக்கலாம்னு கொஞ்சம் நம்மளை உசுப்பேத்தி விட்டாங்க. தென் அப்படியே யோசிச்சு வச்சு கடைசியில் 2018 அட் த டைம் ஐ வாஸ் இன் அக்கௌண்ட் செக்ஷன், நைட் ஷிஃப்ட் ஒர்க்கு. அந்த இந்த சிடிஎஸ் செக்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுற வேலையில் இருந்தேன். ஸோ 2018 February ஐ என்ரோல்டு மை செல்ஃப். அப்புறம் 2021 வந்து ஐ காட் விஆர்எஸ் அண்ட் கேம் அவுட். ஏன்னா பேங்க்லயும் சர்வே பண்ண முடியல, ரொம்ப சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ஒரு மாதிரி போச்சு. நமக்கு மேலே இருக்கிறவங்க தப்பு பண்ண சொல்லி கம்பல் பண்ணுறாப்புற பார்த்தேன், வந்துட்டேன். சரி இனிமேல் இத்தனை வருஷம் நான் லீவ்டு ஃபார் கனரா பேங்க், இனிமேல் நமக்காக வாழ்வோன்ட்டு வெளியில் வந்துட்டு ஐ ஸ்டார்டட் சிஏ பண்ணிட்டு ஒரு நிறைய அட்டம் போட்டேன், நிறைய ஹார்ட் ஒர்க்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட்டு சரி நம்ம தான் ஐசிடபிள்யூ முடிச்சிருக்கோமே, சிஏ என்ன பெரிய விஷயமா அப்படின்னு நினைச்சேன். ஆனா ஃபர்ஸ்ட் அட்டம் எழுதின உடனே தெரிஞ்சு போச்சு, இது அது இல்ல, இது வேற அப்படின்னு. இட்ஸ் a very long journey. நம்ம வந்து பிரேக் டவுன் பண்ணி ஒவ்வொன்றா I wanted to ask you question, sir. ஃபர்ஸ்ட் நீங்க சிஏ முடிச்ச போது how did you feel, sir? ஆக்சுவலி ஐ வாஸ் வெரி ஹாப்பி முடிச்சுன்னு. அதுக்கப்புறம் அசோசியேட் மெம்பர் ஆகிறதுக்கு தான் கொஞ்சம் பேங்க்ல இருந்து ஒரு லெட்டர் வாங்கி அசோசியேட் மெம்பர் ஆனேன். ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு அந்த பேங்க்ல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரை வச்சு ஐ பிகம் ஃபெலோ மெம்பர்ஷிப். ஓகே. நவ் ஐ எம் FCMA. ஓ சூப்பர் சார். அண்ட் நீங்க பேங்க் பத்தி பேசுனீங்க. யூ told me earlier that you had worked for 31 years in Canara Bank. 31 years and you retired as a divisional manager. So நீங்க 3 years முன்னாடியே VRS வாங்கிட்டீங்க for doing CA. அது ஏன் சார்? கேன் யூ டாக் லிட்டில் மோர் ஆன் டிசிஷன்? 57 years நீங்க VRS வாங்கிட்டு ஒரு டாப் பொசிஷன் பேங்க்ல அதை விட்டுட்டு சிஏக்கு வந்தீங்க, ஏன் சார் அப்படி? அப்படின்னா சொல்ல, பேங்க்ல வந்து சுச்சுவேஷன் வந்து ரொம்ப மோசமா இருந்தது. அது எனக்கு மேல இருக்கிற ஏஜிஎம் வந்து நான் சொல்ற இடத்துல கையெழுத்து போடுற ஆள் தான் எனக்கு வேணும், இல்லைன்னா நீங்க வேற இடம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போங்கலாம் கொஞ்சம் இது பண்ணாரு. ரொம்ப அது என்னால் முடியல, சர்வை பண்ண முடியல பேங்க்ல. அதனால பார்த்தேன், சரி ஓகே இனிமே நம்ம என்ன இருக்கு சார், பணம் வந்து லைஃப்ல முக்கியம் கிடையாது, என்னைக்கு வேணாலும் சம்பாதிச்சிக்கலாம். பென்ஷனா டென்ஷனா, ஐ செலக்டட் ஆப்டட் ஃபார் பென்ஷன். ஸோ வந்தேன், என்னோட பேஷன் சிஏ படிக்கணுன்றது ஆசை. ஐ ஸ்டார்டட். பாட்டு கேட்பேன், சினிமா பார்ப்பேன், என்ன எனக்கு என்ன பிடிக்குதோ ஐ எம் டூயிங் தட். அது நடுவில் சிஏவும் பண்றேன். எந்த வயசுல சிஏ பண்ணணும் ஆசையா இருந்தது? சார் நான் அந்த ஏவிஎம்ல சேர்ந்தேன் சொன்னேன் இல்லையா, 17 இயர்ஸ்ல ஏவிஎம்ல சேரும்போது என்னோட லைன் +2ல சயின்ஸ் குரூப் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது, அக்கௌண்ட்ஸ் லைன்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்போ ஆடிட்டர் சேர பார்க்கும்போது அவரோட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி நான் சிஏ பண்ணணும்னு ஒரு ஆசை வந்தது. 17 இயர்ஸ்ல வந்த ட்ரீமா நீங்க 51 இயர்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணல. அது இல்லாம அது அப்படியே சப்சிடி ஆகிட்டு வரும்போது கெட்டிச்செவின்னு ஒரு பிரான்ச்ல இருந்தேன், ஈரோடு பக்கத்துல. அப்போ வந்து பிரான்ச்சுக்கு ஆடிட்டர்ஸ் வருவாங்க, ஸ்டாச்சுரி ஆடிட்டர்ஸ் வருவாங்கல்ல, அவங்க வந்து சார் நீங்க சிஏ பண்ணலாமே, நவ் தேர் ஃபவுண்டேஷன் இல்லாமல் டைரக்ட் என்ட்ரி இருக்கு, ரெண்டாவது ஆர்டிகல்ஷிப்பை நீங்க வந்து ஐசிடபிள்யூ மூலமா வந்தா இன்டர் முடிச்சுட்டு நீங்க ஆர்டிகல்ஷிப் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் நம்மளை பூஸ்டப் பண்ணாங்க. சூப்பர். அதனால பார்த்தேன், சரி 2018 ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். சூப்பர் சார். சார் அதுக்கு வரதுக்கு முன்னாடி நீங்க பேங்க்ல 31 இயர்ஸ் ஒர்க் பண்ணீங்க. எந்த ஏஜ்ல நீங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணீங்க சார்? உங்க ஏர்லி ஏஜ்ல? 17. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் +2 இமீடியட்லி ஏப்ரல் மந்த் ஐ கம்ப்ளீட்டட் எக்ஸாம் முடிச்சுட்டு செப்டம்பர் 3rd 1981 ஐ ஸ்டார்டட் கோயிங் ஜாப். சார் பேங்க் எம்ப்ளாயினா ஒரு ரீசனபிளான இன்கம் வரும். பட் பிஃபோர் அ பேங்க் எம்ப்ளாயி வாட் வாஸ் இதெல்லாம் டஃப் டைம் உங்க லைஃப்ல? எதனால கஷ்டமான ஒர்க் பண்ணிருந்தீங்க நீங்க? இல்லை, ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவும் கஷ்டம்னே தெரிஞ்சது இல்லை. ஓகே. எந்த ஒர்க்கு கொடுத்தாலும் என்னோட இது என்னன்னா, அந்த கரெக்டாக வேலை செய்யணும், முடிஞ்ச வரைக்கும் 100% பர்ஃபெக்ஷன் இருக்கணும்னு தான் பார்ப்பேன். ஓகே. பேங்க் விட்டு வெளில வரதுக்கான என்னால் அந்த 100% பர்ஃபெக்ஷன் கொடுக்க முடியலன்னு சொல்லி. ரெண்டாவது என்னை வந்து நேர்மையா இருக்க முடியல, மேலேருந்து ப்ரெஷர் பண்றாங்க. ஓகே. டார்கெட் ரீச் பண்ணா அது பண்ண இது பண்ணணும்னு ரொம்ப ப்ரெஷர். அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 24 பிரான்ச்சை நான் ஓவர் சீயிங் பண்ணிட்டு இருந்தேன். பிரான்ச்சில் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஓவர் சீயிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் சார்ஜ் ஷீட் கொடுத்துருந்தாங்க. புரியுது. சரி நம்ம பிரான்ச்சு போகலாம், இன்னைக்கு போகலாம், கோல்டன் பேலன்சிங் எடுக்கலையா எடுன்னு சொல்லிட்டு வரலாம், 2 நாள் கழிச்சு எடுத்தியா இல்லையான்னு பார்க்கலாம். பட் அந்த மாதிரி எடுக்காம மட்டும் போய் பிரான்ச்ல ஏதாவது இஷ்யூ வந்தா கடைசியில் அதுக்கும் வந்து ஓவர்சீயிங் எக்ஸிக்யூட்டிவ் சேர்த்து அந்த ப்ரெஷர்னால நிறைய ப்ரெஷர் இருக்கு, ஆக்சுவலி முடியல.
அதனால பார்த்தேன், சரி போதும் நமக்கு, நம்ம ஆசைக்கு வாழ்வோன்ட்டு வந்துட்டேன். சூப்பர் சார். இப்போ நம்ம சிஏ பத்தி பேசலாம் சார். நீங்க 57ல ஸ்டார்ட் பண்ணீங்க, 60ல சிஏ என்ற குரூப் 1 முடிச்சீங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி டுக் 8 attempts ஃபார் சிஏ என்ற குரூப் 1. இந்த அந்த 8 8 attempt நான் எழுதல. ஓகே டியூ டு சம் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் நான் வந்து எக்ஸாமே எழுதல. மற்ற 6 attempt எழுதினேன். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா மே 21 வெளியில வந்தேன். ஜூலை 21ல தான் ஃபர்ஸ்ட் attempt. சும்மா எழுதி பார்க்கலாமேன்ட்டு போய் அட்டன் பண்ணேன், அவ்வளவுதான். ஓகே சார், உங்க ஜர்னி பத்தி பார்க்கலாமா? நீங்க ஒரு பேப்பர் காட்டினீங்க எனக்கு ஆக்சுவலா, அந்த ஆமா. நோட்டீஸ் போர்டில் ஒட்டுறது. ஆமா. ஐ வாண்டட் டு டாக் மோர் அபவுட் தட். இல்ல அது ஒண்ணும் இல்ல. அதாவது ஒரு ஒரு அட்டம்ப்ட்லயும் நான் வந்து எந்த சப்ஜெக்ட்ல எவ்வளவு மார்க் எடுத்தேன்னு நோட் பண்ணி வச்சிருக்கேன். இதை வந்து நோட்டீஸ் போர்ட்ல போட்டு வைப்பேன். டெய்லி நம்ம கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காரும்போது அதை பார்ப்பேன். நம்ம இந்த சப்ஜெக்ட்ல நம்ம இவ்வளவு மார்க் எடுத்திருக்கோம், இதுல வந்து ரொம்ப வீக்கா இருக்கும், அதை இம்ப்ரூவ் பண்ணணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு ஒரு அட்டம்ப்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா மார்க் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கும். இது நான் முன்னாடியே பார்த்தேன் சார். பட் நம்ம பார்க்குறவங்களுக்கு, நீங்க குரூப் 1 பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு அட்டெம்ப்ட் எழுதிங்க 128 தான் வந்துச்சு. அப்புறமா ஒரு 2 attempts நீங்க எழுதல. அண்ட் நவம்பர் 22 நீங்க ஒன்லி அக்கௌண்ட்ஸ் எழுதிங்க சார். அதுல யூ காட் 35. அது ஏன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஐ ஸ்டார்டட் கம்பெனி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் 20 மார்க் கொஸ்டின். நான் பாட்டு ஜாலியா போட்டுட்டே இருந்தேன். போட்டு முடிச்சுட்டு டேலி ஆகல, அது வேற. போட்டு முடிச்சு கிடைக்கிறது டைம் பார்த்தா 1.25 மணி நேரம் ஓடி போச்சு. ஸோ அப்படியே அப்பவே கான்ஃபிடன்ஸ் போயிடுது. மீதி அத்தனையும் இவ்வளவுதான் டைம் இருக்கு, என்ன பண்றது. ஆனா பட் ஐ அட்டெண்டட் ஒன்லி ஃபார் 60 மார்க்ஸ். அவுட் ஆஃப் 60 ஐ காட் 35%. தட் இஸ் மோர் than 50%. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யூ அட்டெம்ப்டட் போத் குரூப்ஸ் சார். அதுல ஒரு வாட்டி 160 வந்துச்சு, 167, then again back to 140. 3 attempts you wrote both the groups. லாஸ்ட் டைம் ஆக்சுவலா குரூப் 1 இண்டிவிஜுவலா பாஸ், அக்ரிகேட் தான் போயிருக்கு. ஸோ வாட் இஸ் த டிசிஷன் சார்? நீங்க லாஸ்ட் 3 attempts பாத்தீங்கன்னா போத் குரூப்ஸ் எழுதினீங்க. யூ காட் சம் 40, சம் 50 உங்களுக்கு தெரியுது. பட் இந்த வாட்டி செப்டம்பர் 24 யூ சோஸ் டு ரைட் ஒன்லி ஒன் குரூப் and you cleared with 156. முன்னாடி there was a gap of 6 months between exams. Correct. இப்போ only 3 months. இப்போ 3 monthsல என்னால 6 சப்ஜெக்டையும் படிக்க முடியுமான்னு யோசிச்சேன். ஸோ நம்ம எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும்? திருப்பி ஒரு வாட்டி இப்படி ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறதுக்கு நம்ம முதல்ல ஒரு குரூப் மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம். நார்மலாகவே ஐ வில் அப்ளை ஃபார் 2 groups. அப்போ வந்து ஒரு குரூப் தான் ஃபுல்லாக கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம், இன்னொரு குரூப் சும்மா தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அதனால இந்த வாட்டி நம்ம டைம் கேப்பும் கம்மியாக இருக்கு, 3 மாசம் தான் இருக்கு. நம்ம வந்து 6 பேப்பரும் கண்டிப்பா பண்ண முடியாது. ஏன்னா 6 மாசம் இருக்கிறப்பவே முடியல. அதனால ஐ செலக்டட் ஒன்லி ஃபார் குரூப் 1 அண்ட் ஐ அப்பியர்ட் ஃபார் தட். சரி, இல்லை ஐ வாண்ட் டு ஆஸ்க் ஒன் பர்சனல் கொஸ்டின் சார். இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3 attempts 4 attempts முடிச்சுட்டு தே ஃபீல் வெரி லோ அண்ட் டிமோட்டிவேட்டட். ஏன்னா 1 year ஆகுது, 2 years வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி. உங்களுக்கு இன்டருக்கு 3 years ஆயிடுச்சு சார். உங்க மைண்ட் எப்படி சார் இருந்தது? நீங்க இந்த 3 years டெஃபினட்டா நிறைய வாட்டி கஷ்டமா இருந்திருக்கும். அது எப்படி சார் நீங்க அதை ஓவர் கம் பண்ணி? அதாவது இப்ப பசங்களுக்கு பாத்தீங்கன்னா, சின்ன பசங்க எழுதுறாங்க, அவங்களுக்கு இதுதான் லைஃப். ஸோ இது முடிச்சுட்டு அவங்க வேலைக்கு போகணும். ஆமா. பட் எனக்கு அப்படி இல்லை. ஆல்ரெடி ஐ எம் ஹேவிங் பென்ஷன். ஸோ ஒரு ஆசைக்காக படிக்கிறேன். இது இந்த வாட்டி படிக்கலன்னா அடுத்த வாட்டி எழுத போறோம். அதனால இப்போ அட்டம்ப்ட்ஸ் போறதை பத்தி நான் வந்து பட் ஃபீலிங் இருந்தது. ஏன்னா நம்ம இப்படி போயிட்டே இருக்குமே. ஆக்சுவலா இந்த வாட்டி ரிசல்ட் வரதுக்கு 2 நாள் முன்னாடி எனக்கு தூக்கமே வரல. ஓகே. ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. என்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல எனக்கு. ஒரு மாதிரி இருந்தது, டிஜெக்டடா இருந்தது, எதையோ இழந்துட்ட மாதிரி இருந்தது. நம்ம ஒரு ஒரு வாட்டியும் நல்லா தான் எழுதுறோம், நல்லா படிக்கிறோம், எழுதுறோம், ஆனா ஃபெயில் ஆகிட்டே இருக்க, என்ன பண்றது அப்படின்னு. என்ன அக்கௌண்ட்ஸ் எழுதிட்டு வந்தோன்னு நான் வந்து பார்த்தேன், 30 மார்க் எம்சிக்யூக்கு, 27 மார்க் கரெக்ட். லாவும் வந்து லா ஃபுல்லா உங்க கிளாஸ் தான். லா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட கிளாஸ் தான் அட்டன் பண்ணேன். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆனால் அங்கே என்ன ஆச்சுன்னு தெரியல, எம்சிக்யூல எல்லாம் சொதப்பிட்டேன். வந்து பார்த்தோம்னா ஒன்லி 10 மார்க்ஸ் தான் கரெக்ட் எம்சிக்யூல. அப்போ 30க்கு 10 மார்க் தான் வரும். மீதி 70க்கு நான் ரிட்டர்ன் ஒன்லி ஃபார் 50 மார்க்ஸ். அந்த 50ல எனக்கு வந்து 30 வந்தால் தான் அட்லீஸ்ட் 40வது பாஸ் மார்க்காவது எடுக்க முடியும். அது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. சரி, நம்ம இன்கம் டேக்ஸ் 40 கம்மியாச்சு போயிடுமே இந்த வாட்டி. மற்ற 2 பேரும் ஐ வாஸ் கான்ஃபிடென்ட், எப்படி 50க்கு மேலே வருங்கிறது தெரியும். அப்படி இருந்தது. ஏதோ ஒரு கடவுள் அனுக்கிரகம், பாஸ் பண்ணிட்டேன். சூப்பர் சார். சார், உங்க ஏஜ் 60, நீங்க குரூப் 1 முடிச்சிருக்கீங்க. எனி அட்வைஸ் யூ வாண்ட் டு கிவ் டு யங்ஸ்டர்ஸ் இன் 20s? ஒன்னே ஒண்ணுதான். நான் ஏவிஎம்மோட ஸ்லோகன் அது, முயற்சி திருவினையாக்கும். அதனால ரெண்டாவது, நமக்கு ஃபெயிலியர் வந்து இட் இஸ் ஏ ஸ்டெப் ஸ்டோன் ஃபார் சக்சஸ். அதனால ஃபெயிலியரை பத்தி கவலைப்படாதீங்க. என்ன தப்பு பண்ணோம், எந்த சப்ஜெக்ட்ல நம்ம வந்து சரியா மார்க் எடுக்கல,
எங்கே நம்ம தப்பு பண்ணணும்னு அனலைஸ் பண்ணிவிட்டு யூ கோ ஃபார் அ நெக்ஸ்ட் அட்டம்ப்ட். கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். ரெண்டாவது, இன்ஸ்டியூட் மெட்டீரியல் அது நல்லா படிங்க. எம்டிபி ஆர்டிபி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏதாவது நல்ல கிளாஸ், உங்கள் கிளாஸ் மாதிரி லாக்கெலாம் உங்கள் கிளாஸு, அப்புறம் ஆடிட்டிங்க்கு வந்து மேடமோட கிளாஸ், நிவேதா மேடம் கிளாஸு, இதெல்லாம் அட்டன் பண்ணுங்க. அது ஜஸ்ட் மாரத்தான் பார்க்கறது வந்து ஃபுல்லாக சப்ஜெக்ட் படிச்சுட்டு மாரத்தான் பார்க்கணும். ஆனால் நான் அப்படி பண்ணல. என்னன்னா, எனக்கு ஆல்ரெடி இந்த பிகாம்லேயும் ஆடிட்டிங் படிச்சிருக்கேன், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து நான் படித்த சப்ஜெக்ட் தாங்கிறதுனால நான் வந்து புக்கு ஃபுல்லாக படிக்கல. ஆனால் எம்சிஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்கு ஃபுல்லாக படித்தா கண்டிப்பாக 30 மார்க் நீங்கள் வந்து அட்டாக் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். அதனால நல்ல எஃபர்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு எல்லாம் 10 மணி நேரம் படிங்க, 8 மணி நேரம் படிங்க. நான் வந்து எஃபெக்டிவாக பார்த்தா நான் வந்து 4 மணி நேரம் தான் படிக்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும்? ஸ்டடிங் ஃபார் 4 hours. எஃபெக்டிவ் லேர்னிங் இருக்கணும். 4 hours. 4 hours தான் நான் மேக்ஸிமம். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் புக்கோட உட்காடுறீங்க சார்? அது புக்கோட இல்லை, 24 மணி நேரம் கம்ப்யூட்டர் தான் உட்காந்துட்டு இருப்பேன் நான். 24 hours கம்ப்யூட்டரில் தான் உட்காந்துருப்பேன். அண்ட் நான் ஆக்சுவலி வாட் ஐ டிட், அந்த எல்லா மெட்டீரியலையும் டவுன்லோட் பண்ணி ஐ கிரியேட்டட் ஒன் HTML. பிகாஸ் எம்சிஏ கொஞ்சம் படிச்சுட்டு விட்டுருக்கேன் இல்லையா, அது உங்களுக்கு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஒரு HTML கிரியேட் பண்ணி எல்லா மெட்டீரியலையும் வச்சுட்டு, அதே மாதிரி என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு யார் யாரோட ஆன்லைன் கிளாஸஸ் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களோட லிங்க்கையும் வச்சுட்டு, ஸோ ஒரு இடத்துல கிளிக் பண்ணால் எனக்கு அது போயிடும், அந்த இது ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி வச்சுட்டு எதுக்குமே ஸ்ட்ரெயின் கிடையாது, எல்லாமே வச்சிருப்பேன்னா நம்ம ஆர்டிபி எம்டிபிலாம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு வில் ஒர்க் அவுட் ஃபார் தட். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அது ஒன் திங் டு ஆட் ஃபார் எவ்ரிபடி கைஸ். ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல, அது மேபி இன் கிராஃபிக்ஸ் வில் ஷோ இட் டு யூ. I have seen so many students prepare. நானும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். But the kind of resources that sir has built for preparation is immense. ஒரு HTML லிங்க் வச்சிருக்காரு சார். அது இட் ஒர்க்ஸ் ஆஃப்லைன் வித்தவுட் இன்டர்நெட் இட் செல்ஃப். அதில் வந்து லாஸ்ட் 7 இயர்ஸோட ஃபுல் எம்டிபிஸ் இருக்கு. 2018 இருக்கு. 2018 இருக்கிற எல்லா எம்டிபிஸ், ஆர்டிபிஸ், எல்லா ரிசோர்ஸ் ஸோ நீட்லி ஆர்கனைஸ்ட். நானும் அப்படி பண்ண மாட்டேன். ஸோ நீட்லி ஆர்கனைஸ்ட். With just the click of it, you can find the question answer PDF. I will show that in the video for that. That is amazing work சார். எப்படி பண்ணீங்க எனக்கு தெரியல. அது ஒன்றும் இல்லை சார், ஏதாவது கோடிங் எம்சிஏ பண்ணனால கோடிங் தெரியும். பட் இப்போ நிறைய யூட்டிலிட்டி இருக்கு, கோடிங்கே தேவையில்லை. அந்த யூட்டிலிட்டி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பெரிய இது கிடையாது. ஸோ நீங்கள் வீட்டில் கொஞ்சம் பேஷன் ஒன்று இன்ட்ரெஸ்ட், ராத்திரி 1 மணி 2 மணிக்கெல்லாம் முடிச்சுன்னு அதை பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் வீட்லேயே பிரிண்டர் வச்சு அங்கேயே பிரிண்ட் பண்ணிடுவீங்க? இல்லை, சூப்பர். கிட்டத்தட்ட ஒரு ஆஃபீஸ் செட்டப் இருக்குன்னு வச்சுங்களேன். சிஏ முடிச்சா வீட்லயே போர்டை மட்டும் போட்டுடலாம். Now itself I can put board if I get COP for cost accounts. FCM இல்ல. பட் சிஏ முடிக்கணுங்கிறதால அது என்ன COP வாங்காம வச்சிருக்கு. அது COP வாங்கினா ஆர்டிகல்ஷிப் பண்ண முடியாது இல்ல. அதனால இது வந்து என்னோட இது. வீட்லயுமே வந்து இந்த ஏஜுக்கு ஏன்டா இது பண்ற கஷ்டப்படுற அப்படின்னாங்க. மே மாசம் ஆக்சுவலா ஐ காட் அன் அட்டாக் அண்ட் நவ் ஒரு 3 ஸ்டென்ட் இருக்கு உள்ள. அது ஒரு ரீசன், செப்டம்பர்ல ஒரு குரூப் மட்டும் எடுத்தது காரணம். ஓகே, ஹெல்த் ரீசன். ஹெல்த் ரீசன். சார், ஹவ் டிட் யூ ஃபீல் சார்? நீங்க இப்போதான் எனக்கு தெரியுது, மே மாசம் அட்டாக் சொன்னீங்க, பிளஸ் ஸ்டண்ட் இருக்கு. இப்போ இந்த லாஸ்ட் வீக் நீங்க கிளியர் பண்ணீங்க சார். ஹவ் டிட் யூ ஃபீல் as a... நான் வந்து பாலகுமார் நாவல் நிறைய படிப்பேன் சார். ஓகே. சந்தோஷமோ துக்கமோ ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி போட்டுரு, அவ்வளோதான். தோனி மாதிரி அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ். அது ரிசல்ட் சக்ஸஸ்ஃபுல் பார்த்த உடனே நேராக உள்ள போனேன், ஐயப்பன் படத்திட்ட போய் தேங்க்ஸ் சொன்னேன். ஓகே. வந்து அந்த ரிசல்ட்டே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, இனிமேல் அடுத்து என்ன பண்ணணும்? சூப்பர். குரூப் 2 எப்படி பண்ணலாம்? எதையுமே மண்டையில் ஏற்றிக்க மாட்டேன். சூப்பர் சார். ஐ மீன் அது ரொம்ப சில பேர் தான் அப்படி இருப்பாங்க. ஆனால் என்னென்ன இது குரூப் 1 தான் முடிச்சிருக்கேன், இன்னும் என்ன முடியும்? இல்லை சார், அதே ஒரு ஆக்சுவலாக அச்சீவ்மெண்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஐம் ஷுர் நீங்கள் குரூப் 2 முடிப்பீங்க, ஈஸியாக முடிச்சிருவீங்க சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக சொசைட்டியில் there is a misconception that you can't achieve anything late in life. லைஃப் ஒரு 40-50 தாண்டிச்சுன்னா எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி. அதில் நீங்கள் ஒரு எக்ஸெப்ஷன் சார். ஸோ வாட் இஸ் யுவர் தாட் அபவுட் த ஜென்ரல் மிஸ்கான்செப்ஷன் ஆஃப் அச்சீவிங் லேட் இன் லைஃப்? உன்னால முடியாதுன்னு அர்த்தம் சொல்லக்கூடாது. நான் தான் சொல்றேன், என்னால முடியாதுன்னா ஐ ஹேவ் டு டெல். ஐ கான்ட் டு இட், ஐ ஹேவ் டு டெல். கரெக்ட். ஹவ் கேன் அதர்ஸ் டெல்? இது இருக்கு, கலந்துருக்கு. அதாவது நான் விஆர்எஸ் கொடுக்கும்போது என்னோட ஐ வாஸ் இன் தூத்துக்குடி ரீஜனல் ஆஃபீஸ். எனக்கு கீழே இருக்கிற மேனேஜர் வந்து உங்களால் முடியாது சார் சிஏ படிக்கிறதுக்கலாம் அப்படின்னாங்க. பிகாஸ் அவங்க ஹஸ்பண்ட் சிஏ, அவங்க டாக்டர் பையன் சிஏ. உங்களால முடியாது சார்னாங்க. என்னால் முடியாதுன்னு ஹவு யூ கேன் டெல்? கரெக்ட் இல்லையா?
நான் சொல்லணும். ஆமா கரெக்ட் வெரி மச். ஸோ எனக்கு வந்து அது முடிச்ச நீ யாராவது முடியாதுன்னா அது எப்படி முடியாதுன்னு நீ சொல்லலாம். நான் முடிச்சே காட்டணுன்ற ஒரு வெறி வரும் எனக்கு. வீடியோ கரெக்ட். அந்த வரும். அது அதனால ஐ வில் டூ இட் கம்ப்ளீட். நிஜமா கண்டிப்பா நான் வந்து சிஏ முடிப்பேன்றது ஹோப் எனக்கு இருக்கு. சார் டெஃபினட்டா நீங்க முடிப்பீங்க சார். அந்த ஹோப் உங்களோட எனக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் இருக்கு சார் ஆக்சுவலா. சார் உங்களுக்கு என்ன சார் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு 1 வீக் 10 டேஸ் மோட்டிவேஷன் இருக்கும். அப்புறமா மோட்டிவேஷன் இருக்காது. ஸோ உங்களுக்கு எப்படி சார் வாட் இஸ் த மோட்டிவேஷன் ஃபேக்டர் ஃபார் யூ? சார் மோட்டிவேஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஐ டோல்டு எனக்கு வந்து இது ஆசைக்காக படிக்கிறேன். ஆமா ஸோ ஃபெயில் ஆனாலும் ஆனால் கண்டினியூஸாக ஒரு 8 தடவை ஆகும்போது ஒரு மாதிரி தான் இருந்தது. ஓகே ஆக்சுவலி இந்த வாட்டி ரிசல்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதோட விட்டுடலாமான்னு கூட யோசித்தேன். ஓகே பட் என்னோட இன்னும் என்ன மாதிரியே வந்து இன்னொருத்தர் ஸ்டேட் பேங்க்ல இருக்கிறாரு. ஸ்டேட் பேங்க்ல இருந்து ஏஜிஎம் ரிட்டையர் ஆயிட்டு இஸ் டூயிங் சிஏ. ஓகே ராஜுன்னு பேரு. அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு குடியாத்தத்தில் இருக்கிறாரு. அவர் வந்து பாலசுப்ரமணியன் பேரு. அவர் வந்து எம்டெக் எம்பிஏ ஓகே படிச்சவர். அவரு சிஏ பண்றாரு. இப்ப நாங்க டெய்லி நாங்க 3 பேரும் பேசிப்போம். ஏன்னா யங் ஜெனரேஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. நம்ம ஓடிடி கிளாஸ் அது ஐடிடி கிளாஸ் போகும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் அந்த ஏஜ் கேப்புங்களால நம்ம கிட்ட அவ்வளவா பேசுறது இல்ல. நமக்கு ஏஜுக்கு அப்புறம் நம்ம பேசும்போது அவங்க டெய்லி வில் 3 பேருமே நாங்க பேசிப்போம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ எனக்கு என்ன மெட்டீரியல் கிடைக்குதோ அவருக்கு கொடுப்பேன், அவருக்கு கிடைக்கிறது எனக்கு கொடுப்பாரு. எக்ஸ்சேஞ்சு நம்ம அக்கௌண்ட்ஸ் எதாவது தெரிலன்னு வர நான் அப்படியே ஆன்லைனில் நான் வந்து வாட்ஸ்அப்லேயே ஒரு வீடியோ கால் போட்டு கிளாஸ் சொல்லி கொடுப்பேன் அவருக்கு. அப்படி போகுது. மோட்டிவேஷன்ஸ் கிடைங்களா. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஏதாவது டவுன் ஆகும்போது அவர் பேசுவார். அவர் மோட்டிவேட் பண்ணி விடுவார். அவருக்கு டவுன் ஆகும்போது இப்போ எனக்குன்னா நான் வந்து தனியாக அலோன் ஒன்றும் விக்கல்படங்கள் எதுவும் கிடையாது. எனக்கு என்ன வேணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும். பட் அவருக்கு அப்படி இல்லை. ஃபேமிலி இருக்குது, குழந்தை இருக்குது, எல்லாம் பார்த்துக்கணும். குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், அப்போ அவருக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கஷ்டம். ஸோ அதனால் எங்கள் 3 பேரும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணிப்போம். ரெண்டாவது எனக்கு வந்து நான் இது சின்ன வயசுலேருந்து +2 முடிச்சுட்டு 2 வருஷம் படிக்கல. ஓகே அப்போ டிசைட் பண்ணதா நம்ம சாகிற வரைக்கும் ஏதாவது படிப்பேன். வெதர் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மீ ஆர் நாட். எனக்கு எந்த ஆசையா இருக்கோ அதை நான் படிக்க ஆரம்பிச்சிடுவேன். ஓகே இப்படிதான் இப்போ சிஏபி படித்தேன். சிஏபி ஐஐபிஎஃப் இன்ஸ்டியூட்டில் ஒரு 9 சர்டிஃபிகேட் கோர்ஸ் பாஸ் பண்ணியிருக்கேன். ஏதாவது இன்ட்ரெஸ்ட்னா ஆரம்பிச்சிடுவேன், படிக்க ஆரம்பிச்சிடுவேன். சூப்பர். அதனால சாகிற வரைக்கும் ஏதாவது படிக்கணும். சூப்பர் பொழுது போகணும்ல. எவ்வளோ நேரம் நம்ம டிவியை பார்க்க முடியும், பாட்டு கேட்க முடியும். சரி நமக்குன்னு ஏதாவது ஒரு ஆசை. அந்த படிக்கணும்னு வரும்போது இன்னொன்று என்னோட ஏஜ் 16 நீங்கள் சொல்லி தான் எனக்கு புரியுது. படிக்கிறது வச்சதுனால எனக்கு இன்னும் சின்ன பையன் மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துட்டு இருக்கு. அது இருக்கணும் சார். இப்போ எக்ஸாம் எழுதும் போது கூட நான் மட்டும் இந்த வாட்டி எக்ஸாம் பொண்ணு சார் இந்த ஏஜ்ல சிஏ படிச்சு என்ன சார் பண்ண போறீங்கன்னு கேட்டது. சார் அதான் ஆசைக்காக படிக்கிறோமா அப்படின்னு. நெக்ஸ்ட் கேட்க இருந்தேன் சார். நீங்க இப்போ இந்த ஐடிடி கிளாஸ்லாம் போகும்போது மற்ற பசங்க பார்த்து கலாய்ப்பாங்க சார். லைக் தேல் சி இல்ல கலாய்ச்சதுல தே ஆர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டாங்க. சார் உங்களை பார்த்தா எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு சார் அப்படின்னு தான் சொன்னாங்க. கலாய்ச்சதுல யாருமே கலாய்க்கல. ஆக்சுவலா ஒரு ஐடிடி கிளாஸ் பண்ணும்போது நானும் அந்த ராஜு சார் தனியா உட்காந்துட்டு இருந்தோம். மொத்தம் அந்த பையன் வந்து லஞ்ச் டைம்ல வந்து பேசினான். சார் நீங்க வந்து ஸ்டூடெண்டா சார்? நான் வந்து அந்த அவங்க கிளாஸ் எடுக்கிறத வந்து வாட்ச் பண்றதுக்கு வந்திருக்கீங்கன்னு. அதுல இப்போ நீங்க எக்ஸாம் சென்டர்ல ஒரு பொண்ணுங்களை ஒரு கொஸ்டின் கேட்டாங்க சொன்னீங்க சார். அதே கொஸ்டின் தான். நீங்க சிஏ முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பிளான் பண்ண போறீங்க? என்ன பண்ணலாம்னு? நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலா என்னோட தங்க பையன் வந்து சிஏ. ஓகே. அவனுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு ஆசை. பட் இப்போ நவ் இஸ் கோயிங் ஃபார் ஜாப். வேலைக்கு தான் போயிட்டு இருக்காப்புல. நானும் சிஏ முடிச்சேன்னா நானும் அவனும் சேர்ந்து ஒரு ஃபார்ம் ஆரம்பிப்போம், ஆடிட் ஃபார்ம் ஆரம்பிப்போம். ரெண்டாவது எனக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து ஏதோ சுமாரா ஓரளவு தெரியும். அதனால ஐ வாண்ட் டு டேக் கிளாஸஸ், ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு எடுக்கலாம்னு ஒரு ஆசை இருக்கு. சார் டெஃபினட்டா அந்த நீட் இருக்கு சார். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் நம்ம ஊர்ல ஆன்லைன் யூடியூப் கிளாஸ் 11th 12th ரொம்ப கம்மியா இருக்கு. அக்கௌண்ட்ஸ். ஸோ 11th 12th ஃபவுண்டேஷன், ஈவன் பிகாம் எம்காம் எல்லாத்துக்குமே அக்கௌண்டன்சி வந்து எனக்கு என்னோட கான்ஃபிடன்ஸ் இருக்கு எடுக்க முடியும் அப்படின்னு. நீங்க டெஃபினட்டா எடுக்கணும் சார். ஸோ அதுக்கு எனி சப்போர்ட் ஃப்ரம் மை சைட் ஐ வில் ஆல்வேஸ். கண்டிப்பா கேட்கறேன் சார். உங்க லைஃப்ல வந்து நீங்க இனிஷியல் டேஸ்ல ஒரு எலக்ட்ரிஷியனா ஒர்க் பண்ணீங்க, டிவிஷனல் பேங்க் மேனேஜர், நவ் டூயிங் சிஏ இன்டர். நீங்க எல்லாமே பாத்தீங்க. பட் கரண்ட் ஜென்ரேஷன் பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, ஹாப்பியா இல்லைன்னு சொல்றாங்க சார். உங்க வியூ பாயிண்ட்ல இருந்து எனி லைஃப் லெசன் ஃபார் த யங்கர் ஜென்ரேஷன்? சார் ஹாப்பியா இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்சது அவங்களால செய்ய முடியல. என்ன பிடிக்குதோ அதை செய்ய முடியல. ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கு,
ஸ்ட்ரெஸ். அது நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கு. படிக்கணும். அதுவும் சிஏ எடுத்திருந்தா ஸ்ட்ரெஸ் கேட்கவே வேணாம். இதை படிச்சு பாஸ் பண்ணி வேலைக்கு போகணும். அது இருக்கு. டிலே ஆச்சுனாக்கா இப்போ சிஏ மட்டும் பண்றதுனால வேற டிகிரி கூட கிடையாது. எந்த ஆமா காம்படிட்டிவ் ஆமா எக்ஸாம் ட்ரை பண்ண முடியாது. ரெண்டாவது அவங்க பேரண்ட்ஸுமே வந்து சிஏவோட என்ன கஷ்டங்கிறது தெரியாம பையன் பாஸ் பண்ணலான்ட்டு அவங்களுக்கு போட்டு ப்ரெஷர் பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னோட ஃப்ரெண்டோட பையன் 2 அட்டம்ப்டா வந்து ஃபவுண்டேஷன் வந்து பாஸ் பண்ணல. அவனுக்கு வந்து ப்ளஸ் டூவில் லா கிடையாது, சப்ஜெக்ட் கிடையாது. போன வாட்டி அதாவது இந்த வாட்டி லா கிளாஸ் போய் அவனால பாஸ் பண்ண முடியல. மற்றதெல்லாம் நல்ல மார்க் எடுத்திருக்கான். அக்ரிகேட்டட் 212. ஓகே. பட் இஸ் நாட் கம்ப்ளீட்டட். ஸோ நீங்க என்ன சார் ஆமா. சொன்னீங்க? அப்போ சொன்னேன், நான் வந்து அவங்க வீட்டில் என்னோட ஃப்ரெண்டுகிட்டையும் சொல்லிட்டேன், அவங்க ஒய்ஃப்கிட்டையும் சொல்லிட்டேன். நீங்க வந்து அவனை எந்த காரணத்துக்கு கூட திட்டாதீங்க. சிஏ வந்து சாதாரண விஷயம் இல்லை. இதுல பிளஸ் டூல வந்து ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் எடுக்கிற பையனை கூட, ஈவன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர பையன் கூட ஓகே. இதுல ஃபெயில் ஆகிறதுக்கு சான்ஸ் சான்ஸ் இருக்கு. இருக்கு. ஆமா. இது எல்லாமே வேற. ஈவன் ஐசிடபிள்யூ கூட நீ ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் கஷ்டம். அதனால வந்து பையனை திட்டாதீங்க. அவன் ஏதாவது போச்சுன்னா அவனை வந்து மோட்டிவேட் பண்ணி விடுங்க கரெக்ட். அப்படின்னு. அப்படி யாரும் பேரண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணோம்னா பசங்க என்ன ஆகும்? இன்னும் ஸ்ட்ரெஸ் தான் ஆகும். ஆமா. அதுதான் காரணம். இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும். ஹார்ட் ஒர்க்குங்கிறது ஸ்மார்ட் ஒர்க்குன்னு ஸ்மார்ட் இருக்கு. ஒர்க். ஹார்ட் ஒர்க்குங்கிறது மாங்கன்னு எல்லாத்தையும் படிக்கிறது. ஸ்மார்ட் ஒர்க்குன்னா 60% படிச்சுட்டு 50 மார்க் வாங்குறது. கரெக்ட். நீங்க சொன்னீங்க ஒரு டைம்ல நீங்க 59 எழுதி 35 வாங்குனீங்கன்னு சொன்னீங்க. ஆமா. 60 மார்க்ஸ் அட்டன் பண்ணி 35 எடுத்தது. ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன படிக்கிறோமோ அதை கரெக்டா படிக்கணும். கரெக்டா படிக்கணும். ஆமா. அதுல கொஸ்டின் வந்தா கரெக்டா எடுத்து ஃபுல் மார்க் வாங்குற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். சூப்பர் சார். சார் நீங்க ஃபேமிலி பத்தி பேசுனீங்க. அஃப்கோர்ஸ் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தால் தான் ஒரு ஸ்டூடெண்ட்க்கே அந்த ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கும். இப்போ நீங்க பார்த்தப்போ உங்க ஃபேமிலி எப்படி சார் ரியாக்ட் பண்ணாது? ஆக்சுவலா எங்க ஃபேமிலியில பெரியவங்க எல்லாரும் இந்த அட்டாக் வந்த அப்புறம் நீ என்னத்துக்குடா படிக்கிற, ஓகே. லீவ் விட்டுரு, ஓகே. ஜாலியா இரு அப்படின்னாங்க. பட் நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து இப்போ 65 வயசுல சிஏ முடிச்சான்னு பேப்பர்ல நியூஸ் வந்து உனக்கு சந்தோஷப்படுவே மாட்டியா அப்படின்னு கேட்டேன். ஓகே. அப்புறம் வாய முடிட்டாங்க. அப்புறம் இப்ப தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் ரிசல்ட் 30th ரிசல்ட் வந்து 31st தீபாவளி. அது பார்த்தா என்னோட கசின்ஸ், அதாவது எங்க சித்தி பசங்க, பொண்ணுங்க, பசங்க, அது நான் தூக்கி வளர்த்த குழந்தைங்க, சூப்பர். அத்தனை பேரும் ஒன்னா இது பண்ணி ஒரு வீடியோ எடுத்து விஜி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒரே கத்து. அதை பார்க்கும்போது நமக்கு என்ன, ஆஹா நம்ம மேல இவ்வளவு இது இருக்கு. அப்ப ஒரு குரூப்புக்கே இவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னா நம்ம இன்டர்ம் முடிச்சு சிஏ முடிச்சா ஹவு தே ஃபீல். எக்ஸாக்ட்லி சார். ஸோ நம்ம அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும்னு ஒரு ஆசை. அதனால ஆமா, அதனால ஃபேமிலிங்கிறது என்னோட கசன்ஸ் எல்லாமே. ஈவன் எல்டர்ஸ், சித்தி, மாமா, எவ்ரிபடி இஸ் சப்போர்ட்டிங். அதுவே எங்க சித்தப்பா இருக்கிறாரு, அவர் வந்து யாரை பார்த்தாலும் படிக்கிறதுல விஜய் மாதிரி படிக்கணும் அப்படின்னுவாரு. ஓகே சார். எனக்கே இன்ஸ்பைரிங் சார். லைஃப் ஃபுல்லா படிக்கணும் நீங்க சொன்னீங்க. நானே நினைச்சேன் சிஏ முடிச்சா போதும், இனிமேல் நான் படிக்க போறேன் சார். அதாவது என்னதான் படிச்சாலும் நமக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்கு. கரெக்ட். ஆமா, எப்பவுமே அது. ஆமா. சிஏ படிச்சவன போய் கோடிங் எதுனா எழுதுவானா? ஆமா. இப்போ போய் நீ அக்கௌண்ட்ஸ் பண்ண என்ன பண்ணுவானா? அதே மாதிரி ஒன்னே ஒண்ணுதான் பசங்களுக்கு நான் சொல்றதுன்னா, நம்மளால முடியாதுன்னு நினைக்காதீங்க. அடுத்தவங்க சொல்லக்கூடாது, நம்ம சொல்லணும் முடியாது. அதை மட்டும் பார்த்துட்டு எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில். சார், ஐ வாண்ட் டு டாக் மோர் சார், பட் லாஸ்ட் ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒரு கப்புள் ஆஃப் கொஸ்டின்ஸ். லாஸ்ட் டூ மெயினாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். நீங்கள் என்ன சார் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க உங்கள் ப்ரிப்பரேஷனுக்கு? ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நம்ம இன்ஸ்டியூட் மெட்டீரியலே மோர் தென் சஃபிஷியன்ட் சார். ஓகே. எவ்ரி எக்ஸாமுக்கு ஒரு ஆர்டிபி கொடுக்குறான், 2 எம்டிபி கொடுக்குறான். ஸோ அதெல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாலே போதும். ஆனால் ஒரு ஆர்டிபி எம்டிபி மட்டும் விடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 4ஆவது லாஸ்ட் 4 அட்டம்ப்ட்ஸுக்கு எம்டிபி ஆர்டிபி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்புறம் அந்த சாராம்ச்னு ஒன்று வருது, அதை நான் இது வரைக்கும் நானும் பார்த்ததில்ல. பட் அது எல்லாமே படிச்சா அதை ரிவிஷனுக்கு யூஸ் பண்ண நல்லா இருக்கும். இன்ஸ்டியூட் மெட்டீரியல் வந்து நம்ம ஃபுல்லா அட்லீஸ்ட் ஒரு கதை புக் படிக்கிற மாதிரி படிச்சாலாவது நம்ம அந்த 30 மார்க் எம்சிக்யூக்கு ஏதாவது கொஞ்சம் தட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு. சூப்பர் சார். லாஸ்டா ஒரு பர்சனல் கொஸ்டின். நீங்க என்னோட லா கிளாஸ் பாத்தீங்க, நீங்க ஒரு ஆடிட் கிளாஸ் குரூப் 2 பாக்குறீங்க. ஸோ ஹவ் ஆர் த கிளாஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் குரூப் 1 லா? நல்லா இருக்கு. நான் அதை பார்த்துட்டு நிறுத்தி நோட்ஸ் எடுத்துப்பேன். நான் ஃபுல்லா நோட்ஸ் எடுத்துட்டு அதை ரிவைஸ் பண்றது. இன்னொன்னு, இப்போ பசங்களை கேட்டீங்களே, என்ன படிச்சாலும் நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்து நீங்க அதுக்கப்புறம் திருப்பி அதை பாக்குறீங்க, பார்க்கல, அது அடுத்த விஷயம். நம்ம எழுதுனா ஏதோ ஒன்று நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல போய் ரெக்கார்ட் ஆகும். கரெக்ட். நம்ம எழுதுனா அதே மாதிரி என்னோட கான்செப்ட் என்ன, கற்றலில் கேட்டலே நன்றுன்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம என்னதான் புக் வச்சு படிக்கிறத விட யாராவது சொல்லி கேட்கும் போது, அதனால நான் வந்து வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன். அந்த மாரத்தான் வீடியோஸ் பாக்குறதுக்கு காரணமே அதான்.
தெரிஞ்சா கூட திருப்பி அதை ஒருத்தர் அந்த வீடியோவை பார்க்கும்போது நமக்கு காதுல போகும்போது நல்லா போய் ஸ்டோர் ஆயிடும் மெமரியில. அதனால அது ஒன்று இது இருக்கு. படிக்கிறத விட அது கட்டளை கேட்டலே நன்று. ரெண்டாவது நம்ம எழுதும்போது இன்னும் நமக்கு ரெக்கார்ட் ஆகும். அதனால நம்ம வீடியோ கிளாஸ் அட்டன் பண்ணும்போது நம்ம முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. Super. Any final thoughts you want to share with students? ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றதுதான், ஃபெயில் ஆயிடுத்து இல்லை பாஸ் பண்ணலன்னெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த வாட்டி முடியலன்னா அடுத்த வாட்டி கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் என்ன எஃபர்ட் இப்போ எங்கே நம்ம தப்பு பண்ணணும்னு அனலைஸ் பண்ணிட்டு அந்த சப்ஜெக்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா படித்து நல்லா எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். முடியாததே கிடையாது. முயற்சி, அதாவது விதியும் மதியால் விளையலாம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம என்ன எஃபர்ட் போட்டாலும் அதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ நீங்கள் பாஸ் பண்ணலையா, சப்போஸ் நீங்கள் எங்கேயோ தப்பு பண்ணீங்கன்னு அர்த்தம். எங்கே தப்பு பண்ணீங்கன்னு பாருங்க. அதே மாதிரி எக்ஸாம் ஹால்லையும் இந்த கம்பல்சரி கொஸ்டினை பார்த்து பயந்துடாதீங்க. ஏன்னா கம்பல்சரி கொஸ்டின் வந்து உங்களோட கான்ஃபிடென்ட்டை பிரேக் பண்ணுறதுக்காகவே கேட்கலாம். ஆமாம். அதனால ஃபர்ஸ்ட் மற்ற கொஸ்டின்லாம் படிச்சுட்டு எதுதான் தெரியுமோ அதெல்லாம் முதல்ல எழுதிருங்க. கம்பல்சரி கொஸ்டின் கடைசி வாங்க. நீங்க அது எழுதாம விட்டா கூட தப்பு கிடையாது. கரெக்ட். என்ன நீங்க அதை விட்டுட்டு மீதி 5 எழுதினா கடைசி கொஸ்டின் கட் பண்ண போறோம். கரெக்ட். ஆமாம். 80 மார்க் தான் எடுத்துப்பாங்க. அதனால கம்பல்சரி கொஸ்டின் முதல்ல எடுத்துட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணா உங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும். அதனால ஆல் தி பெஸ்ட் ஃபார் எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச் சார். ஃபார் எவ்ரிபடி வாட்சிங், உங்களுக்கு இன்னும் சார் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக கொஸ்டின் கேட்கணும்னா கமெண்ட்ஸில் போடுங்க. சார் கம் அண்ட் ஆன்சர் ஆல் யோர் கொஸ்டின்ஸ் இன் கமெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.